தோப்பில் விளைந்த பொருட்களில் முதல் விளைச்சலை தவறாமல் கோவிலுக்கு கொடுத்து விடுவது அவருடைய வழக்கம். ஒருமுறை தன் தோட்டத்தில் வாழை பயிரிட்டபோது, முதல் அறுவடையாகும் வாழைத்தாரை என் குலதெய்வமான முருகன் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துவேன் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். சிறிது காலத்தில் வாழைத்தார் முதிர்ந்து அறுவடைக்கு தயாரானது. அது மிகச்சிறந்த தாராக கிட்டத்தட்ட 60 பழங்களுடன் இருந்தது. தனபாலன் மகிழ்ச்சியுடன் தன் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் சேவலுடையனிடம் அந்த வாழைத்தாரை கொடுத்து, சேவலுடையா, இது முருகனுக்கு போட வேண்டிய முதல் காணிக்கை, இதை பத்திரமாக கோவிலில் கொடுத்துவிட்டு வா என்று அறிவுறுத்தினார். சேவலுடையன் வாழைத்தாரை தூக்கிக் கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டான். கடுமையான வெயில், காட்டு வழிபாதை, வெயிலின் தாக்கமும் பசியும் அவனை கடுமையாக வாட்டியது. அவனால் மேலும் நடக்க முடியவில்லை. ஒரு மரத்தடியில் வாழைத்தாரை கீழே வைத்துவிட்டு அமர்ந்தான். ஐயோ, உயிர் போகிறதே, முருகனுக்கே உரியதுதான், ஆனால் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டால் என் பசி அடங்கும், முருகன் என்னை கோபிக்க மாட்டான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி அந்த தாரிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டதும் அவனுக்கு புத்துணர்ச்சி வந்தது. கோவிலுக்குச் சென்ற சேவலுடையன் மீதமுள்ள வாழைத்தாரை கொடுத்தான். அங்கிருந்த குருக்கள் வாழைப்பழங்களை எண்ணி பார்த்து அது 59 பழங்கள் மட்டுமே இருப்பதை உறுதி செய்து ஒரு சீட்டில் எழுதி சேவலுடையனிடம் கொடுத்தார். வீட்டுக்கு திரும்பிய சேவலுடையன் அந்த சீட்டை தனபாலனிடம் கொடுத்தான். அதை வாசித்த தனபாலன் கோபத்தில் சிவந்தார். நான் கொடுத்தது 60 பழங்கள், ஆனால் இதில் 59 என்று இருக்கிறதே, நீதான் ஒரு பழத்தை திருடி சாப்பிட்டாயா என்று கோபமாக கேட்டு சேவலுடையனை அடிக்கத் தொடங்கினார். அன்றிரவு தனபாலன் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவர் கனவில் ஒளிமயமான வடிவில் முருகப்பெருமான் தோன்றினார். முருகன் புன்னகையுடன், தனபாலா, ஏன் உன் வேலைக்காரனை அடித்தாய்? நீ எனக்கு 60 பழங்கள் தருவதாக வாக்களித்தாய், ஆனால் எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு பழம்தான் என்றார். தனபாலன் அதிர்ச்சியடைந்து, ஐயனே, அது எப்படி? 59 பழங்கள் கோவிலுக்கு வந்ததை குருக்களே எழுதியிருக்கிறார். என் வேலைக்காரன் திருடி சாப்பிட்ட ஒரே ஒரு பழத்தைத்தான் நீ ஏன் கணக்கு வைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு முருகன், உன் வேலைக்காரன் மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் இருந்தான். அவன் உயிரை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஒரு பழத்தை என்னை நினைத்து உண்டான். அந்த பழம் அவனது பசியை போக்கியதால் அதுவே எனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முழுமையான காணிக்கையானது. பசி என்னும் பெரும் பிணியை தீர்ப்பதே உண்மையான இறைவனுக்கு செய்யும் சேவை. பசியோடு இருப்பவனுக்கு கொடுக்கும் ஒரு பழம் 1000 பழங்களுக்கு சமம். உன் வேலைக்காரன் தவறு செய்யவில்லை, நீ அவனிடம் மன்னிப்பு கேள் என்று கூறி மறைந்தார். தனபாலன் துடித்து எழுந்தார். தன் தவறை உணர்ந்து மறுநாள் சேவலுடையனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை அணைத்துக் கொண்டார். அன்று முதல் தனபாலன் கோவிலுக்கு காணிக்கை கொடுப்பதோடு பசியால் வாடும் ஒவ்வொருவருக்கும் உணவளிப்பதையே முருகனுக்கு செய்யும் சிறந்த சேவையாக கருதினார். நீதி: ஒரு பக்தனின் பசியை போக்கினால் அதுவே இறைவனுக்கு செய்த உண்மையான காணிக்கை.